வணக்கம் அண்ட் வெல்கம் டு விமன் இன் சினிமா. நான் உங்க பாரதி. இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, காயத்ரி உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்ச விக்ரம் திரைப்படத்தை தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொம்பள சோக்கு கேக்குதாடா? பொம்பள சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். ஃபகத் ஃபாசிலோட வைஃபை கொல்ற மாதிரியான காட்சிகள் இதுல இருக்கு. ஃபகத் ஃபாசிலுக்கும் வில்லன் கேங்குக்கும் சண்டை அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கலாம், அவங்க ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கலாம், கொன்னுக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவுல அந்த பெண்ணை கொல்ற மாதிரியான காட்சிகள் எதுக்கு? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? இதே மாதிரி தான் காலங்காலமா தமிழ் சினிமால நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜட்ஜு தப்பா தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஜட்ஜோட பொண்ணை கடத்திட்டு வந்து வச்சு கொல்றது, அடுத்ததா போலீஸோட பெண்ணை கடத்திட்டு வந்து வச்சு கொல்றது, மினிஸ்டரோட பெண்ணை கடத்திட்டு வந்து வச்சு கொல்றது, இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் நிறைய படங்கள்ல நம்ம பார்த்துட்டோம். போக்கிரி படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அந்த போலீஸ் தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அந்த போலீஸோட பெண்ணை கடத்திட்டு வந்து ரேப் பண்ற மாதிரியான காட்சிகளும் இருக்கு. சார், இவனை என்ன பண்ண சார்? இந்த மாதிரியான ஸ்டீரியோடிபிக்கல் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நிஜ வாழ்க்கையிலையும் இதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால ஹராஸ்மெண்ட்டுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அப்ஜெக்டிஃபிகேஷன் பத்தி பேசணும்னா மாயா இந்த படத்துல விலை மாதரா நடிச்சிருப்பாங்க. கமல் வந்து ப்ராஸ்டியூட் இருக்கிற ரூம்குள்ள வந்து போவாரு. போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை எதுவுமே பண்ணாம அந்த பெண்ணை வந்து கத்த சொல்வாரு. ஆக்சுவலா இந்த சீன் வந்து இந்த இடத்துல தேவையே இல்லை. டேய், ஏன்டா கொந்தளிக்கிற? இந்த சீன் இல்லைன்னா கூட இந்த கதையில எந்த ஒரு மாற்றமே நிகழ்ந்திருக்காது. அப்புறம் எதுக்கு இந்த சீனை கொண்டு வந்து டைரக்டர் இங்க வச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து கத்தும் போது பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை பிஜிஎம்மா கிரியேட் பண்ணி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த சீனை அங்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஐயோ அம்மா, என்ன பை கண்ணுல விழுந்துருச்சா? கருத்து விழுந்துருச்சியா? சாவடிக்கிறாங்களே, போயா. அதே மாதிரி எதுக்காக அந்த பெண்ணை கத்த சொன்னாரு அப்படின்னா, வெளியில இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து டவுட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அந்த இன்டென்ஷன் வெளியில இருக்கிறவங்க யாருக்கும் டவுட் வரக்கூடாதுங்கிறது மட்டுமே இருந்துச்சுன்னா அந்த பெண் கத்தும் போது பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படிங்கிறது ஒன்றும் அவசியமே இல்லையே. கொஞ்சம் மேல வா, இந்த பிஜிஎம் ரிலீஸ் ஆன புதுசுல யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேர் இந்த பிஜிஎம் வந்து பயங்கரமா கொண்டாடினாங்க. சோ ஒரு ஆண் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு பெண்ணை அங்க யூஸ் பண்ணிருக்கிறதே ரொம்ப பெரிய ஆப்ஜெக்டிஃபிகேஷன் தான். சோ ஆப்ஜெக்டிஃபிகேஷனுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா ரேசிசம் பத்தி பேசணும்னா, இந்த படத்துல பெண் கதாபாத்திரங்களை எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன். விஜய் சேதுபதிக்கு மொத்தமா 3 வைஃப்ஸ், 3 பேருமே வந்து வெள்ளை நிறத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி ஃபகத் ஃபாசிலோடைய மனைவி கதாபாத்திரமா காயத்ரி வந்திருக்காங்க, அவங்களும் வெள்ளை நிறம் தான். கமல்ஹாசனுடைய மருமகள் அவங்களும் வெள்ளை நிறம் தான். ஒரு பெண்ணை வெள்ளை நிறமா மாத்தி அந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறது தான் உயர்ந்தது அப்படிங்கறத காட்டியிருக்கிறதுனால ரேசிசம்க்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஸ்டீரியோ டைப்ஸ்ல விஜய் சேதுபதிக்கு மொத்தமா 3 வைஃப். தலைவர் வந்து கையில சாப்பாட்டை எடுத்து சாப்பிடவே மாட்டாரு. அவருக்கு ஊட்டி விடுறதுக்கு ஒரு வைஃப் வேணும், அவருடைய செக்ஷுவல் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ஒரு வைஃப் வேணும், அடுத்ததா அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கு இவங்க 3 பேருமே வேணும். இதுவே ஒரு சேஞ்சுக்கு ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு 3 ஆண்கள் சேவை செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்களாம் என்ன சொல்வீங்க? இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே எல்லாருக்கும் மைண்ட்ல வருது வந்து என்ன, பொம்பளை திமிரா அப்படின்னு வந்துடும். இந்த பொம்பளை திமிரில இருந்து ஆரம்பிச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளுமே அந்த பெண்ணோடைய தலைமையில தான் விழுகும். பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். இதுவே ஒரு ஆண் பண்ணாங்க அப்படின்னா அவன் வந்து வாழ்றான்பா, விஜய் சேதுபதி தலைவர் அவர் வாழ்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோடிபிக்கல் சொசைட்டி தான் இது. இன்னும் எத்தனை நாளைக்கு பெண்களை வந்து சர்வன்ஸாவே ட்ரீட் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல. ஆம்பள மாமா, ஆண், நெடில், பெண், ஆண். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம.
இப்போ LCU அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே லோகேஷ் கனகராஜ் அவரை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய டைரக்டராக லோகேஷ் கனகராஜ் இருக்கும்போது அவருடைய படங்களில் கொஞ்சமாவது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவர் வந்து படம் எடுக்கணும். அவர் அப்படி படம் எடுக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் எல்லாமே மாற்றப்படும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஸ்டீரியோ டைப்ஸுக்கு நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. அடுத்ததா ஸ்பேஸ் பத்தி பேசணும்னா இந்த படத்துல மொத்தமா 4 முக்கிய ஆண் கதாபாத்திரங்கள், அதாவது விஜய் சேதுபதி இருக்காரு, சூர்யா இருக்காரு, கமல்ஹாசன் இருக்காரு, ஃபகத் ஃபாசில் இருக்காரு. 4 முக்கிய ஆண் கதாபாத்திரங்களுக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரும்போது அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை பெண் கதாபாத்திரங்களுக்கும் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிறது தான் இங்க என்னுடைய கேள்வி. நான் நினைச்சா பண்ணலாம் சோ ஆனா பண்ண மாட்டேன். இப்போ ஏஜென்டினாக்கு வந்து நீங்க வந்து ஒரு இடத்துல அவங்க வந்து வேலைக்காரியா வேலை பார்க்குறாங்க, டக்குன்னு பார்த்தா ஏஜென்ட் அவங்க வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இதுல இருக்கு, ஓகே தான். ஆனா இந்த சண்டை காட்சி இந்த இடத்துல இல்லைன்னா கூட கதை வந்து நகரும். அப்படிங்கிறப்போ பெண்களுக்கு இங்க எங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்பேஸுக்கும் நம்ம தரக்கூடிய பாயிண்ட் 0. ஓவரால் விக்ரம் மூவிக்கான ரேட்டிங் 5க்கு 0 பாயிண்ட்ஸ். ஒரு சமூக பார்வை உரையாடலாகுது, உரையாடல் நடைமுறையா மாறுது, நடைமுறை பழக்கமாகுது, அந்த பழக்கம் வழக்கமாகுது, அந்த வழக்கம் தாங்க கலாச்சாரமா உருவெடுக்குது. ஸோ சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் நிஜ வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றத்துக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பாரதி.